வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டூம்ஸ்டே பற்றின ஏகப்பட்ட கிரிப்டிக்கான டீஸ்லாம் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரூசோ பிரதர்ஸ் சும்மா இல்லாமல் என்னடா இது பிக்சரு, இது மூலியமா என்ன சொல்ல வரீங்க? அந்த பக்கம் ரைன் ரெனால்ட்ஸ் நம்ம டாக்டர் டூம், அதாவது அடிச்சு கூட போட்ட சண்டையை பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அண்ட் லோக்கி கேப்டன் அமெரிக்காக்கான ஒரு காம்போ சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? என்னவா இருக்கும் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டிக்கான பிக்சர்ஸ் கிட்ட வந்து போயிடுவோம். ரூசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு பிக்சரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னன்னே தெரியல, நிறுத்தி நிதானமாக ஃப்ளாஷ் போட்டு ஒரு பிக்சர் எடுக்க தெரியாதா? எப்பா ஒரு பிக்சரே எப்படி எடுக்கிறீங்கன்னா படத்தை எப்படா இருப்பீங்க அப்படின்னு எப்போ கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆப்வியஸாக இது ஒரு டீசர் தான், நம்மளை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக இந்த பிக்சரை போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே எப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு பிளாக் போர்டுங்க. அண்ட் பிளாக் போர்டை வேறு யார் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க? மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக். அவரோட இந்த பிளாக் போர்டையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கீழே இருக்க அந்த எல்லோ லைன் பிளாக் போர்டு, அதில் இருக்க அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே எழுதுனது ரீடீச்சர்ஸ். அவருடைய பிளாக் போர்டை இப்போதைக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன எழுதிருக்குன்னு தான் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐ மீன் லைக் எழுதுன அந்த அப்படியே போட்டு காமிச்சாலும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன்லாம் தெரியுமா? நம்ம ஐசக் நியூட்டனாடா? பட் ஸ்டில் அதை வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைச்சு விட்டுருக்காங்க. பாசிபிளி லைக் ஏதாவது மல்டிவர்ஸ் டிராவலிங் ஈக்குவேஷனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேலே ஒரு டபிள்யூ மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஐசன்ட்ரோசன் பிச்சுக்கான இன்வால்மெண்ட்டாக இருக்கலாம். இதை க்ளீன் பண்ணி கூட்டுறான்னு சொல்லி ChatGPT கிட்ட கேட்டால் அவன் என்னத்தையே கக்கி வச்சிருக்கான். ஒரு மண்ணும் புரியல. பட் அகைன் இது வந்து மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கான அந்த போர்டு தான். அதன் மூலியமா இப்போதைக்கு ரீடீச்சர்ஸ் மல்டிவர்ஸ் டிராவலை கிராக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க போல. இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, வெல் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பெட்ரோ பாஸ்கல் அவருடைய இந்த டூம்ஸ்டே ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோ பாஸ்கல், நம்ம ஆலன் கமிங், நைட் கிராலர், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட அந்த ஷூட்டிங்கை முடிச்சு போச்சுங்க. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரா ஷூட்டிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. பெட்ரோ பாஸ்கல் ஷூட்டிங் முடிச்சிட்ட அப்புறம் எதுக்கு இதை ஷேர் பண்ணுறாங்க புரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக டூமுக்கான இந்த ரீஷூட்டிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஜேவே வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை செஞ்சு 4 வாரம் எடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டேஜஸை டெலிட் பண்ணி இப்போதைக்கு புதுசாக ரீஷூட் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கேன். அதுக்கான வேலைப்பாடுகளாக இது காமிக்கப்பட்டிருக்கலாம். மேபி டூமே மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அந்த போர்டில் ஏதாவது கிறுக்கி வச்சிருப்பாரோ? மேபி டூம் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அந்த போர்டை ஆக்சஸ் பண்ணி அங்கிருந்து 616 எப்படி வருதுன்னு சொல்லி அதை டிகோட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். டூம் ஸ்டே இஸ் கம்மிங்கிற மாதிரி போட்டிருக்க அந்த சமயத்தில் இது பாசிபிளி டூம் நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அந்த போர்டோட இல்லை அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற சீக்வன்ஸாக அமைக்கப்பட்டிருக்கணும். எப்படி பார்த்தாலும் இது அகைன் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட போர்டு தான். என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. ஆக்சுவலாக D23 ஈவெண்ட்டில் இந்த ரெஸ்ட் ஆஃப் கேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுற ஒரு ஐடியா மார்வலுக்கு இருந்திருக்கதா ஒரு ரூமர் கிளம்பிருந்துச்சு. டூம்ஸ்டேல இன்னும் சில கேஸ்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்வால்வ் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிருக்கு. பட் அஃபிஷியல் கேஸ்ட் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்களுக்கான ஒரு தனி சேர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படல. நான் அதை தான் இங்கே வந்து டீஸ் பண்ண போகிறாருன்னு நினச்சா ஏன்டா இப்படி ஏமாற்றி வச்சிருக்கிறீங்க? சொல்ல முடியாது. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சேர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரலாம். சான்சஸ் அதார் பொறுத்தது பார்ப்போம். ஆனால் ரூசோஸ் இப்படி நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அப்படி நம்ம ரைன் ரெனால்ட்ஸ் கிட்ட போகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக டூம்ஸ்டேல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிரிப்டிக்காக அந்த அனார்கிஸ் அவெஞ்சர்ஸோட அந்த லோகோ ஷேர் பண்ணியிருந்தார்ல, அதை பற்றி கேட்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஷேர் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் அவர் டூம்ஸ்டேல இருக்க மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காருங்க. இன்னும் நான் செட்டுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் டெட்பூல் இப்போ வரைக்குமே டூம்ஸ்டே செட்டுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ பாசிபிளி இந்த சேர் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கவங்களை வச்சு மட்டும் தான் ஷூட்டிங் இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு குட்டி சேர் அனௌன்ஸ்மெண்ட் நடத்தி அதில் இருக்க மற்ற கேரக்டர்ஸை பேஸ் பண்ண ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்கலாம் நம்புறேன். ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் இருக்குப்பாங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் மேபி நம்ம கூடிய சீக்கிரம் டெட்பூலுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கலாம் போல தாங்க தோணுது. இதுலேருந்து என்ன புரியுது, ரைன் ரெனால்ட்ஸுக்கும் ஆர்டிஜேக்கும் சண்டைன்னு சொன்னாங்களே, அவங்க 2 பேருமே செட்டில் மீட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னா அது சண்டை கன்ஃபார்மே கிடையாது. பட் சண்டைங்கிறது நடந்துக்கு. ஆனால் சில்லியான ஒரு ஜோக்லேருந்து அந்த சண்டை போயிருக்க அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் இந்த ரைன் ரெனால்ட்ஸாக இருக்கும் சொல்லி குத்தி காட்டினாங்க. பட் அந்த பைப்போல செட்டுக்கே போகலாம். ஆன்லைனில் டெட்பூல் அண்ட் நம்ம டாக்டரும் ஒன்றா இருக்க மாதிரி ஏகப்பட்ட பிக்சர்ஸ்லாம் வெளியிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாது, நம்பிடாதீங்க. அதை தொடர்ந்து ஸ்டில் டூம்ஸ்டேக்கான அந்த ஷூட்டிங் விக்ரஸாக லண்டனில் நடந்துட்டு இருக்கான். அங்கே நம்ம டோபி மேக்கர் வந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் வந்து பிக்சர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை டோபி படத்தில் இருப்பாரோன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதே லண்டனில் தான் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் ஷூட்டிங்குமே போயிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயுமே அங்கே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அதுலேயுமே இந்த டோபி அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல தானே தோணுது. கிரவுண்டடாக இருந்தாலும் மல்டிவர்சல் லெவல் எலிமெண்ட்டுமே ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியா மார்வலுக்கு இருக்க அந்த காரணத்தினால இந்த படம் டேட்டா டூம்ஸ்டே கூட லிங்க் ஆகிற அந்த சமயத்தில் அதை லிங்க் பண்ணுற ஒரு வேலையை நம்ம டோபி வச்சு பண்ணக்கூடாதாங்கிற தாட்டில் கூட உள்ளே இறக்கிருக்கலாம். பட் அவர் ஷூட் பண்ணாதான் வந்தாரா, எதுக்கு வந்தாரு சத்தியம் ஐடியாவில். பட் லண்டனில் டூம்ஸ்டே அண்ட் பிராண்ட் நியூ டே ரெண்டுத்துக்குமான ஷூட்டிங் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் டோபி எதில் வச்சு இருக்கலாங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்லை சும்மா சுற்றி பார்க்க கூட போயிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. பிராண்ட் நியூ டேல வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் கிரவுண்டடாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பைடர்மேன் படமாக இருக்கணும், டாம் ஹாலண்ட் படமாக இருக்கணும். மல்டிவர்ஸ் படமாக கொண்டு போனாங்கன்னா விருப்பாயிடும் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. அண்ட் இப்போதைக்கு போகிற அந்த டூம்ஸ்டே ஷூட்டிங்கில் அதிகமான இன்வால்மெண்ட், அதிகமான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹிடல்சன் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவரை சுற்றி தான் ஷூட்டிங்கே எடுக்கப்பட்டுருக்கான். லோக்கியை உள்ளே இறக்கியிருக்கேங்க, என்ன காரணத்துக்கு தெரியல. அண்ட் ஒரு பீரியட் பீஸை தான் ஷூட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பீரியட் பீஸ்னா ஒரு வேளை நம்ம கேப்டன் அமெரிக்கா சீக்வன்ஸாக இருக்குமோ சொல்லி நம்ம யோசிக்கிற அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கிறிஸ் எவான்ஸ் இருக்கார்ல, சாக்ரிஃபைஸுங்கிற அந்த படம் ரெட் காப்பருக்கு வந்திருக்காரு மனுஷன். செம்ம எங்கே இருக்காரு, 10வது வரைக்கும் அந்த லுக்கை பாருங்க. அந்த பழைய ஸ்டீவ் ராஜர்ஸ் ஞாபகம் வரல உங்களுக்கு? புதுசாக சீரம் கிடைச்ச அந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் லுக் அப்படியே ரெப்ளிகேட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் ஒரு விண்டேஜ் ஸ்டைலுமே மனுஷன் அப்பியர் ஆகியிருக்காரு.
ஒரு வேலை இருக்குமோ இல்லை கண்டிப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா கதைப்படி லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் பெகி அண்ட் ஸ்டீவ் ஒன்றா இருக்க அந்த சமயத்தில் போய் மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த சமயத்தில் நம்ம லோக்கி என்ன மாதிரி கேப்டன் அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணாரு, எதுக்கு போனாருன்னு சொல்லி எதுவுமே தெரியல. பட் பாசிபிளி அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரே அறியாமல் ஏதாவது ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா பெகி ஒன்றா இருந்தாங்க அப்படிங்கிற மட்டும் தான் என் கேமில் பார்த்தோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கேப்டன் அமெரிக்கா லாஸ்ட் மிஷனுங்கிற ஒரு சீரிஸோ ஒரு படத்தையோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா டெக்னிக்கலாக கேப்டன் அமெரிக்கா எல்லா ஸ்டோன்ஸுமே ரிட்டர்ன் பண்ண தான் போயிருப்பாரு. ஒரு ஸ்டோன் எடுத்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகளையும் பல கன்ஃபியூஷன்ஸுமே ஏற்படுத்தும். டெக்னிக்கலாக அந்த டைம்லைன் அழிகிற மாதிரியே ஒரு வழியை வகுத்து கொடுத்துரும். அது இப்போ லேட்டஸ்ட்டாக வக்காண்டா ஃபாரெவரில் தெளிவாக பார்த்துருப்போம். ஸ்டோனை மட்டும் இல்லை, மல்டிவர்ஸ் லெவலில் நீங்கள் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிரான்ச் டைம்லைன் அழிவை நோக்கி தான் போகும்னு சொல்லி தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த அழிவு தானஸ் வழியாகவோ இல்லை டாக்டர் டூம் வழியாகவோ இல்லை வக்காண்டா ஃபாரெவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட் வழியாகவோ வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பட் அழிவுங்கிறது ஒரு டைம்லைனில் மாற்றம் ஏற்பட்டால் நடக்குங்கிறது தெளிவாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த மாற்றத்தை செய்யவே கூடாது. பட் ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் 6 வித்தியாசமான 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுத்து மாற்றத்தை பண்ணியிருக்க அந்த காரணத்தினால 6த்தையுமே நம்ம கேப்டன் அமெரிக்காவில் பர்ஃபெக்டாக அந்த பொசிஷனில் ரிட்டர்ன் பண்ண முடியுமாங்கிறதே கேள்விக்குறியாக தானே இருக்குது. டைம் ஸ்டோனை கொடுத்துடலாம், மைண்ட் ஸ்டோன் ஸ்பேஸ் ஸ்டோனை கூட செசரக்டாக மாற்றி கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ரியாலிட்டி ஸ்டோன் எப்படி வாய்ப்பு இல்லையே. கொண்டு போய் ஜேன் ஃபாஸ்டர் உடம்புல சொருவா முடியும். ஐ மீன் லைக் அது இப்போ ஸ்டோன் வடிவத்தில் இருக்குது, அதை எப்படி லிக்விட் ஃபார்மில் மாற்றி அதை எப்படி கொண்டு போய் சொருவ முடியும்? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ராஜா. சோல் ஸ்டோன் அதை எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும்? முதல்ல கொண்டு போய் அதே கிளிஃப்லேருந்து கீழே போட்டுருவாங்களா? வாய்ப்பு கம்மி இல்லை. அந்த ஸ்டோல் மிஸ்டிக்கலாக ஒருத்தரோட கையில் அப்பியர் ஆகிற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. மிஸ்டிக்கலாக அப்பியர் ஆகிறத மிஸ்டிக்கல் ஃபார்மில் தான் ரிட்டர்னே பண்ண முடியும். அதுக்கான ஐடியாவை மேபி ஏன்ஷியன்ட் ஒன் கொடுக்கலாமே தவிர்த்து கேப்டன் அமெரிக்காவில் ஸ்டோன் வடிவத்தில் இந்த ரியாலிட்டி அண்ட் சோல் ஸ்டோனை ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. இந்த ஸ்டோன்ஸ் எடுக்கிற இடத்துல கேப்டன் அமெரிக்கா இல்லாத சமயத்தில் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் கம்மி. கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அஸ்கார்டில் ரியாலிட்டி ஸ்டோனையும் வார்மிடில் மலை உச்சியில் இந்த சோல் ஸ்டோனையும் வச்சுட்டு வந்துருதான் அது ஏற்படுத்த விட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை டைம்லைன்லேயே ஏற்பட்டதாக செய்யும். ஸோ கேப்டன் அமெரிக்கா இந்த ஸ்டோன்ஸை ரிட்டர்ன் பண்ணதை பற்றி ஒரு கதை வந்தே ஆகணும். அண்ட் மேபி இதை ஒரு மாண்டாச்சாக எனக்கு என்னமோ அந்த டூம்ஸ்டே படத்தில் காமிப்பாங்க போல தான் தோணுது. ஸோ லோக்கியே அந்த பக்கம் நம்ம கேப்டனை மீட் பண்ணி தம்பி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி லோக்கியை கைட் பண்ணி கூட அந்த லாஸ்ட் மிஷனை முடிக்கிற மாதிரி ஏதாவது கதை போகலாங்க. அந்த பீரியாடிக் செட்டை தான் இப்போதைக்கு டாம் ஹிடல்சன் வச்சு எடுக்கிற அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக தான் போகிறாரு. கிறிஸ் எவன்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டூம்ஸில் இருக்கார் போல தான் தோணுது. அதே மாதிரி ரையன் ரெனால்ட்ஸ் பாசிபிளி வுல்வரின் கூட வரலாம். புது செட் ஆஃப் கேஸ்டிங்கை தான் D23 அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா அப்படி புதுசாக ஆகிட்டாங்க. மேபி அதுக்கு ஒரு தனி ப்ரொடக்ஷன் வீடியோங்கிற மாதிரி கொடுக்கலாம். நியூ செட் ஆஃப் சேஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணி நேரம் லைவ் போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா லோக்கியோட அந்த மீட்டப்பை பார்த்தே ஆகணும். டெக்னிக்கலாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டப் அவங்க ஜஸ்ட் பயங்கரமாக சண்டேல தான் வந்துச்சு. செகண்ட் மீட்டப்பாக நம்ம இருந்தால் ஒரு செம்ம கால் பேக்காக இருக்கும்ல. பெகி காட்டர் அவங்களையுமே சும்மா விட மாட்டாங்க. கேப்டன் காட்டராக மாற்றி கொண்டு போக சான்சஸ் அதிகம். ஒரு 2 கேப்டன் அமெரிக்காவை பத்தில் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாசி கிடக்க பாருங்க. ரூம்ஸை சுற்றி ஏகப்பட்ட ரூம்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அஃபிஷியலாக ஒரு குட்டி டீசர் ஏதாவது காமிக்கிறா. எப்பா ஒரு 4-5 மாதமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டீசர் ரெடி பண்ண முடியல அவங்களால? அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஃபேஸ் ரிவீல் மாதிரி ஏதாவது காம்பாங்க எதிர்பார்த்தா அமைதியாக இருக்காங்க. பார்ப்போம், பெரிய படம் எடுக்கிறேன்னு சொல்லி சொதப்பாமல் எங்களுக்கு நல்ல கதையை கொடுக்குறா, அவ்வளோதான் கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டூம்ஸ்டே லீக்ஸை பற்றி? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் மட்டும் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லைக் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா